பஞ்சபாத்திரத்துக்கு பொட்டு போட்டாச்சுன்னா 2 புஷ்பம் 2 மஞ்சள் அரிசி கொஞ்சோண்டு சந்தனத்தை அந்த தீர்த்தத்தோட ஒரு தீர்த்தத்தை உள்ள போட்டுருங்க. அப்படியே தீர்த்தத்தை மூடிட்டு 7 தடவை ஓம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். ஓம் கங்கே ஜயமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. தீர்த்த பாத்திரத்தில் இருக்க புஷ்பத்தை ஒரு கையில் எடுத்துட்டு அந்த ஜலத்தை உங்க சிரசில் கொஞ்சம் புரோஷனம் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எடுத்துட்டு வந்திருக்கிற திரவியங்கள் மேல தெரிஞ்சுக்கோங்க. மஞ்சள் பிள்ளையாரோட தெரிஞ்சுக்கோங்க. மஞ்சள் பிள்ளையார உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு பிள்ளையார் பூஜிட்டு எல்லாரும். ஓம் அகஜானன பத்மார்க்கம் கஜானன மஹர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. இப்போ 2 மஞ்சள் அரிசி எடுத்து அந்த விநாயகரோட பாதத்தில் அர்ச்சனை பண்ணுவோம். ஓம் அனந்தாய நமஹ, ஓம் தர்மாய நமஹ, ஓம் ஞானாய நமஹ, ஓம் வைராக்யாய நமஹ, ஓம் ஐஸ்வர்யாய நமஹ, ஓம் பத்மாய நமஹ. பத்மஸ்யோபரி புஷ்பம் அழகப்புள்ள கையில் எடுத்து விநாயகர் பாதத்தை சாப்பிடுவோம். ஓம் கம் கணபத்யாசனாய நமஹ, ஓம் கம் கணபதி மூர்த்ததே நமஹ. கையில புஷ்பம் அழகப்புள்ள எடுத்துட்டு விநாயகருடைய உருவத்தை மனசுல தியானம் பண்ணிக்கோங்க. ஓம் சிவதனஜபனிஷ்டம் சர்வ கல்யாண மூர்த்திம் பரசுகமலஹஸ்தம் பூஷிதம் மோதகேன அருண குசுமமாலா ஞானலம்போதரந்தம் மம ஹிருதய நிவாசம் ஸ்ரீ கணேசம் நமாமி. ஓம் ஆதிபூஜ்யாய தேவாய தந்தமோதகதாரிணே வல்லப பிராணகாந்தாய ஸ்ரீ கணேசாய மங்களம். கையில் இருக்கக்கூடிய புஷ்பத்தை மஞ்சள் பிள்ளையாருக்கு மேல சாத்துவோம். மகாகணபதே நமஹ தியாயாமி ஆவாஹயாமி. 2 மஞ்சள் அரிசி போடுவோம். ஆசனார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. மஞ்சள் பிள்ளையாருக்கு முன்னாடி 5 சொட்டு தீர்த்தம் விடுவோம். மகாகணபதே நமஹ பாதயோஹோ பாத்யம் சமர்ப்பயாமி, ஹஸ்தயோஹோ அர்க்யம் சமர்ப்பயாமி, முகே ஆசமனம் சமர்ப்பயாமி, சிரசி ஸ்நாபயாமி, ஸ்நானானந்தரமாசமனம் சமர்ப்பயாமி. 2 மஞ்சள் அரிசி போடுவோம். வஸ்திரார்த்தம் உபவீதார்த்தம் ஆபரணார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. சந்தனத்தினால பொட்டு வைங்க. கந்தாந்தாரஜா